ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நாம நம்ம மேனேஜருக்கு மான்வாவோட எபிசோட் 21 மற்றும் 22 தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு அப்டேட் காய்ஸ். போன 20 எபிசோட்லயும் சில பிழைகள் இருந்துச்சு. அதை நான் ரீஎக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் அது அவ்வளோ ஒர்த் இல்லை. அதனால இனிமே வர்ற வீடியோஸ்ல எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் செம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அது மட்டும் இல்லாமல் எபிசோட் 1லேருந்து 8 வரைக்கும் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல நம்ம பார்த்திருப்போம், நம்ம கிரவுண்ட் ஹாகோட ஆட்கள் மிஞ்சியை தூக்கிட்டு அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்திருப்பாங்க. அப்போ நம்ம மாஸ் ஹீரோ மேனேஜர் கிம் கிரவுண்ட் ஹாக்கு கால் பண்ணி, நான் அங்க வர்றதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் அனுப்புவேன் அப்படின்னு மரண மாசா மிரட்டி சொல்லியிருப்பாரு. இதையே நினைச்சிட்டு இருக்கிற கிரவுண்ட் ஹாக் தனக்கு தானே பேசிக்கிறான். அந்த லெஜெண்ட் எனக்காக என்ன கிஃப்ட் அனுப்ப போறாருன்னு தெரிஞ்சுக்க நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஆள் எனக்கு அப்படி என்ன ஸ்பெஷல் கிஃப்ட் தரப்போறான் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த ஏஜென்ட்ஸோட காருக்கு அடியில நாம்சியோல் பதுங்கி அப்படியே காரோட ஓட்டிக்கிட்டு உள்ள வந்திருக்கான். இந்த விஷயம் கிரவுண்ட் ஹாக்கு கொஞ்சம் கூட தெரியாது காய்ஸ். இப்போ அங்க இருக்கிற எல்லா ஏஜென்ட்ஸும் ரொம்பவே அலர்ட் மோடுக்கு வந்துடுறாங்க. மிஞ்சிய நேரா இன்டராகேஷன் ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க கிரவுண்ட் ஹாக் அவன் கூட இருக்கிற ஏஜென்ட் கிட்ட, சரி சீக்கிரமா விசாரணை ஆரம்பிங்க அப்படின்னு ஆர்டர் போடுறான். அடுத்த சீன்ல மிஞ்சிய ஒரு சேர்ல கட்டி வச்சிருக்காங்க. கிரவுண்ட் ஹாகும் இன்னொரு ஏஜென்ட்டும் ஒரு கிளாஸ்க்கு பின்னாடி நின்று அவளையே பார்த்துட்டு இருக்காங்க. மிஞ்சிக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஏஜென்ட் அவகிட்ட, ஏய் பொண்ணு எந்திரி, நான் சொன்னா எந்திரிக்க மாட்டியா அப்படின்னு கத்துறான். ஆனா மிஞ்சி கண்ணை திறக்காம அப்படியே மயக்கத்திலேயே இருக்கா. உடனே அந்த ஏஜென்ட் அவளை ஓங்கி 2 அற விடுறான். அதுக்கப்புறம் தான் மிஞ்சி முழிச்சு பாக்குறா. முழிச்சதும் அவ ரொம்ப பதட்டமா, இதெல்லாம் என்ன, என் கைகளை ஏன் கட்டி வச்சிருக்கீங்க, நீங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேக்குறான். அப்போ வெளியே கண்ணாடிக்கு பின்னாடி இருக்கிற கிரவுண்ட் ஹாக் மைக்க ஆன் பண்ணி, உன் பேரு மிஞ்சி கிம் தானே அப்படின்னு கேக்குறான். அதுக்கு மிஞ்சி, ஆமா சார், நான் தான் மிஞ்சி கிம். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. உங்களுக்கு ஏதோ பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதும் கிரவுண்ட் ஹாக் நக்கலா சிரிச்சுட்டே சொல்றான், மிஞ்சி கிம், உன் அப்பா உண்மையிலே எப்படிப்பட்ட ஆளுன்னு உனக்கு தெரியுமா? இதை கேட்டதும் மிஞ்சிக்கு ஒண்ணுமே புரியல. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க என்ன சொல்ல வரீங்க? என் அப்பா எப்படிப்பட்டவரா? இது என்ன சார் கேள்வி? எல்லார் அப்பாவும் போல அவரும் ஒரு நார்மலான அப்பா தான். ஏன் இப்போ இதெல்லாம் என்கிட்ட கேக்குறீங்க? அவர் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாரா? முதல்ல என் கைகளை அவுத்து விடுங்க, அப்புறம் பேசுவோம் அப்படின்னு கத்துறான். உடனே கிரவுண்ட் ஹாக் சொல்றான், ஏய் பொண்ணு, உன் அப்பா ஒரு ஸ்பை, அதுவும் எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கிற ஒரு ஆளு. உன் அப்பாவோட பேரு இந்த நாட்டுக்கு வெளியும் ரொம்பவே ஃபேமஸ். ஏன் மற்ற நாடுகளோட ஃபோர்ஸஸ் கூட உன் அப்பாவை தேடிதான் அலைஞ்சிட்டு இருக்காங்க. குறிப்பா நார்த் கொரியாவோட ஏஜென்ட்ஸ். இப்ப பாரு, உன் அப்பாவால நாங்க எவ்வளோ பெரிய சிக்கல்ல மாட்டிருக்கோன்னு. அந்த கிரவுண்ட் ஹாக் மிஞ்சியை பார்த்து ரொம்ப சீரியஸா பேச ஆரம்பிக்கிறான். ஏ பொண்ணே, உன் அப்பா சம்பந்தப்பட்டிருக்கிற விஷயங்கள்லாம் ரொம்பவே சீரியஸானது. இதுல பெரிய பெரிய அரசியல்வாதிகளார கூட தலையிட்டு ஒன்னும் பண்ண முடியாது. உன் அப்பா பேசாம ஒரு ஓரமா அவர் வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கலாம். ஆனா திடீர்னு எதுக்காக இவ்வளோ பெரிய கலைபரத்தை அவர் பண்றாருன்னு எனக்கு சுத்தமா புரியல. கடந்த 19 வருஷமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ரொம்ப அமைதியா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ அவர் பண்றதெல்லாம் சுத்தமா சரியில்லை. இது ஒரு சாதாரண விஷயமும் இல்லை. சரி, உனக்கு ஜின்யூ கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி ஏதாச்சும் தெரியுமா? உன் அப்பாவுக்கும் அதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு கேட்குறான். இதை கேட்ட உடனே தான் மிஞ்சி யோசிச்சு பார்க்குறா. ஜின்யூ கன்ஸ்ட்ரக்ஷனா? அட, அது நம்ம கிளாஸ்மேட் ஹேரியோட அப்பா கம்பெனியாச்சே. உடனே மிஞ்சி சொல்றா, ஆமா சார், எனக்கும் அந்த கம்பெனி ஓனர் பொண்ணு ஹேரிக்கும் இடையில ஸ்கூல்ல ஒரு சின்ன சண்டை நடந்துச்சு. அவளுக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. இதை கேட்டதும் கிரவுண்ட் ஹாக்குக்கு அப்படியே தலை சுத்துது கைஸ். அவனுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுனே தெரியல. என்னது, 2 ஸ்கூல் பசங்க சண்டை போட்டதுக்காகவா இவ்ளோ பெரிய ரத்த கலரியே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு செம ஷாக் ஆகுறான். அதே நேரத்துல நம்ம மேனேஜர் கிம் போன்ல மிரட்டினதும் அவனுக்கு ஞாபகம் வருது. என் பொண்ணை தொட்ட உன்னை கொன்னுடுவேன் அண்ணா அவர் மாசா சொன்னது இப்பதான் அவனுக்கு புரியுது. ஆனா கிரவுண்ட் ஹாகுக்கு இப்ப பயங்கரமா கோவம் வருது. அப்போ நீ என்ன சொல்ல வர? கோட் 66 இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ வெளியே வந்து இவ்ளோ பெரிய அக்கப்போரை பண்றதுக்கு காரணம் அவரோட பொண்ணு ஸ்கூல்ல சண்டை போட்டது தானா? சும்மா ஒரு சின்ன மேட்டருக்காக என்னோட போலீஸ்காரங்கள் எல்லாம் போட்டு தள்ளிட்டானா? நிஜமாவே இதுக்காக தான் அவன் இதெல்லாம் பண்றானா? அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வெறித்தனமா கத்துறான். இதை கேட்டு மிஞ்சிக்கு ஒரே குழப்பம். யார் அது? கோட் 66ஆ? அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறான். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மேனேஜர் கிம் கையில மிலிட்ரியோட ஒரு ரகசிய ஃபைல் ஒன்று கிடைக்குது. அதுல அவரை பத்தின ரகசியங்கள் தான் இருக்கு. மேனேஜர் கிம் முன்னாடி பண்ணின பல சீக்ரெட் மிஷன்ஸ்னால தான் இப்போ பல நாட்டு அரசாங்கங்களும் அவரை தேடிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் கிரவுண்ட் ஹாக் சொல்றான், உன் அப்பாவுக்கு நல்லாவே தெரியும் அவர் வெளியே வந்தா என்னென்ன விபரீதம் நடக்கும்னு. ஆனா இப்போ அதை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவர் செய்ய வேண்டியதை செஞ்சிட்டாரு.
ஆனா இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. உடனே மிஞ்சி ஏதோ சொல்ல வரா. எக்ஸ்கியூஸ் மீ, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஆனா கிரவுண்ட் ஹாக் மைக் ஆஃப் பண்ணிட்டு தன் கூட இருக்கிற ஏஜென்ட் கிட்ட சொல்றான். வெளியே இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லிடு, அந்த கோட் 66 பார்த்த உடனே ஸ்பாட்லயே சுட்டு தள்ளிருங்க. அதுக்கப்புறம் இது ஏதோ தெரியாம நடந்த விபத்து மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அவன் ரொம்ப டேஞ்சரஸான ஆளு. அவன்கிட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் வச்சுக்க முடியாது. அவனை முடிச்சிட்டு மேல இருக்கிற ஆபீசர்ஸ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அங்க திடீர்னு ஒரு ஏஜென்ட் வர்றான். சார், டெபுட்டி மினிஸ்டர் உங்களை உடனே பார்க்கணும்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னதும் நம்ம கிரவுண்ட் ஹாக்குக்கு செம கடுப்பாகுது. இப்போ இவருக்கு என்கிட்ட என்ன வேலை, அப்புறம் வந்து பார்க்கறேன்னு போய் சொல்லு அப்படின்னு எரிச்சலோட சொல்றான். ஆனா அந்த ஏஜென்ட் விடுறதா இல்ல. இல்ல சார், அவர் இப்பவே உங்களை பார்க்கணும்னு ரொம்ப கோவமா அக்ரெசிவா இருக்காரு. அந்த வாரண்ட் விஷயம் தெரிஞ்சுதான் அவர் டென்ஷன்ல இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். சரி, வேற வழி இல்லாம நான் இப்பவே வந்துடுறேன், நீ இங்கேயே இவளை பாத்துக்கோன்னு கூட இருக்கிற ஏஜென்ட் கிட்ட சொல்லிட்டு கிரவுண்ட் ஹாக் அங்க இருந்து கிளம்புறான். அவன் போறத பார்த்துட்டு மிஞ்சி அவளுக்குள்ளேயே ரொம்ப குழப்பத்தோட யோசிக்கிறான். நிஜமாவே இங்க என்னதான் நடக்குது? எங்க அப்பா ஒரு ஸ்பையா? அப்புறம் இவங்க என்னவோ நார்த் கொரியா பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எங்க அப்பா என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்காரா? இவங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரியலையே அப்படின்னு பயத்துல இருக்கா. அப்போதான் அவ முன்னாடி இருக்கிற அந்த ஒன் வே கிளாஸுக்கு பின்னாடி 2 கண்கள் அவளையே உத்து பார்க்கறத கவனிக்கிறா. அத பார்த்ததும் மிஞ்சிக்கு இதயம் ஒரு நிமிஷம் நின்னே போச்சு காய்ஸ். அப்படியே பயத்துல உறைஞ்சு போயிடுறா. மிஞ்சியோட ரியாக்ஷனை பார்த்த அந்த ஏஜென்ட், ஏய், ஏன் இப்போ இப்படி ஷாக் ஆகுற? அங்க யாராச்சும் பாத்தியா அப்படின்னு சந்தேகமா கேக்குறான். மிஞ்சி கஷ்டப்பட்டு தன்னைத்தானே சமாதானம் பண்ணிக்கிட்டு, இல்ல ஒண்ணும் இல்ல, அந்த கண்ணாடிக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு யோசிச்சேன் அப்படின்னு சமாளிக்க பாக்குறா. ஆனா அந்த ஏஜென்ட் ரொம்பவே ஷார்ப்பான ஆளு. டேபிள்ல ஒரு தட்டு தட்டி, மரியாதையாயிரு, என்ன ஏமாத்தலாம்னு நினைக்காத, உன்னை காப்பாத்த இங்க யாருமே வரமாட்டாங்க, அதனால பேசாம ஒரு சமத்து பொண்ணு மாதிரி முன்னாடி பார்த்து உட்காரு அப்படின்னு மிரட்டுறான். அப்புறம் அந்த ஏஜென்ட் சியோன் சான் அப்படிங்கிற இன்னொருத்தன் கிட்ட, இவளை பாத்துக்கோ, நான் போய் அந்த கண்ணாடி பின்னாடி யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு உள்ள போறான். இந்த பொண்ணு ஏதோ பாத்திருக்கா, என் மனசுக்கு ஏதோ சரியா படலையே அப்படின்னு அவன் தேடிக்கிட்டு இருக்கும்போதுதான் அந்த ட்விஸ்ட். மேல சீலிங்ல நம்ம ஹான்சு சாங் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்காரு கைஸ். அவனுக்கு ஏதோ மேல இருக்குன்னு தெரியற அதே செகண்ட் பலார் அவன் முகத்துல ஒரு மரண மிதி விழுது. நம்ம ஹான்சு சாங் வேற லெவல் என்ட்ரி கொடுத்து ரூமுக்குள்ள வர்றாரு. அங்க இருந்த மத்த ஏஜென்சியும் அவர் ஏற்கனவே கவனிச்சு காலி பண்ணிட்டாரு. ஹான்சு சாங் சிரிச்சுக்கிட்டே மிஞ்சி கிட்ட கேக்குறாரு, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனா? சரி வா, உன் அப்பாவை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஞ்சியை கூட்டிட்டு அங்கிருந்து தப்பிக்க பாக்குறாரு. மிஞ்சி அவரோட ஓடிக்கிட்டே கேக்குறா, மிஸ்டர் சாங், உங்களுக்கு வெளியே போற வழி எஸ்கேப் ரூட் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போதே திடீர்னு அவர் அவ வாயை பொத்தி ஷ் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹன்சு சியோங்கும் மிஞ்சியும் தப்பிக்க பாக்குறப்போ ஒரு இடத்துல அப்படியே நின்னுடுறாங்க கைஸ். ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி இருந்த வளைவுல ஏகப்பட்ட ஏஜென்ட்ஸ் கன்ஸோட வெயிட் பண்றாங்க. இவங்க மறைஞ்சு நின்னு அவங்கள நோட்டம் விட்டுட்டு இருக்கும்போதே எதிர்பாராத விதமா இவங்களுக்கு பின்னாடியும் சில ஏஜென்ட்ஸ் வந்துடுறாங்க. அவங்க மிஞ்சியையும் ஹன்சுவையும் பார்த்துடுறாங்க. ஆனா நம்ம ஹன்சு சியாங் சும்மா இருப்பாரா? அவங்க ரியாக்ட் பண்றதுக்குள்ள மின்னல் வேகத்துல பாஞ்சு அந்த ஏஜென்ட்ஸோட முகத்திலேயே ஒரு மிதி விடுறாரு. அவங்க கையில கன் இருந்தாலும் நம்ம ஆளோட ஸ்பீடுக்கு முன்னாடி அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல காய்ஸ். கண்ணிமைக்கும் நேரத்துல அங்க இருந்த ஏஜென்ட்ஸ் எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணி அப்படியே மயக்கமடைய செய்யறாரு. வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. இன்னொரு பக்கம் சீனை கட் பண்ணா அந்த டெப்யூட்டி மினிஸ்டர் நம்ம கிரவுண்ட் ஹாக் மேல செம்ம கடுப்புல கத்திட்டு இருக்காரு. ஏய், உனக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்காக இதெல்லாம் பண்ற? தேவையில்லாத சிக்கலை உருவாக்காதன்னு உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, உன்னால எனக்கு எவ்வளோ தலைவலி தெரியுமா அப்படின்னு கத்துறாரு. ஆனா கிரவுண்ட் ஹாக் இதையெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்கல காய்ஸ். ரொம்ப சில்லா மூக்குல கைய வச்சு நோண்டிட்டு, உன் பிரசங்கத்தெல்லாம் மூட்டை கட்டி வை, வேணும்னா என் சம்பளத்தை குறைச்சிக்கோ, எனக்கு கவலை இல்ல, நான் பண்றது எல்லாமே இந்த நாட்டுக்காக தான் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா சொல்றான். இதை கேட்டதும் மினிஸ்டருக்கு கோபம் இன்னும் உச்சத்துக்கு போகுது. என்னடா சொன்ன இப்போ அப்படின்னு கேட்க கிரவுண்ட் ஹாக் விடாம நக்கலா பேசுறான். பாரு மினிஸ்டர், நான் ஊ மாதிரி இல்ல, நான் யார்கிட்டையும் லஞ்சம் வாங்குறதில்ல, இதுக்காக நீ என் மேல என்ன ஆக்ஷன் வேணும்னாலும் எடுத்துக்கோ. ஆனா அந்த சேர்மன் ஜூக்கு வாரண்ட் வந்தப்போ அதை நீ ரிஜெக்ட் பண்ண பாத்தியா? அதுக்கு உனக்கு எவ்வளோ காசு கொடுத்தாங்க? இல்லனா கோட் 66ஓட பொண்ணுக்கு உன்னை பத்தி தெரியக்கூடாது, ஏதாச்சும் ரகசியம் தெரிஞ்சிடுமோன்னு பயப்படுறியா அப்படின்னு போட்டு உடைக்கிறான். மினிஸ்டர் இதை கேட்டு அப்படியே ஆடி போய் நிக்கிறாரு. உன்னை ரொம்ப தான் செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கேன். நீ ஒரு சாதாரண சிட்டிசனை கிட்னாப் பண்ணிருக்க. ஏன் பெர்மிஷன் இல்லாம எதுக்காக இங்க எமர்ஜென்சி அறிவிச்சிருக்க? முதல்ல அதை நிறுத்து. நாம இங்க யார்கிட்டையும் போர் பண்ணல அப்படின்னு மிரட்டுறாரு. இதை கேட்டதும் கிரவுண்ட் ஹாகும் வெறி ஆகிடுறான். டேபிள ஓங்கி அடிச்சு, யார் சொன்னது இது போர் இல்லைன்னு? இங்க ஒரு போர் நடந்துட்டு தான் இருக்கு.
அதுவும் ஒரு பழைய லெஜெண்ட் ஏஜென்ட் கூட. நான் அவங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்திருக்கேன். அவங்க உன்னோட சாதாரண ஏஜென்ட்ஸ் மாதிரி கிடையாது. ரொம்ப டேஞ்சரானவங்க. கோட் 66 நார்த் கொரியால கூட பல மிஷன்களை முடிச்சிருக்கான். அதனால நாம இதை ரொம்ப சீரியஸா எடுக்கணும். நாம இப்போ ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல இருக்கோம். ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னு பேசுறான். அப்போ சீனை கட் பண்ணி பார்த்தா நம்ம ஹன்சு சியாங்கையும் மிஞ்சியையும் ஒரு பெரிய ஏஜென்ட் பட்டாளமே சுத்தி வளைச்சிடுது கைஸ். எல்லாருடைய கையிலையும் லோடட் கன்ஸ் இருக்கு. இங்க பார்த்தா நம்ம ஹன்சு சுயாங்க எல்லா ஏஜென்ட்ஸும் சுத்தி வளைச்சிட்டாங்க கைஸ். இவங்க எல்லாரும் ஏதோ சாதாரண ஆளுங்க கிடையாது மக்களே. இவங்க ஸ்பெஷல் ஆப்ஸ் நிஞ்சாக்கள் மாதிரி அங்கேயும் இங்கேயும் பதுங்கி நின்னு ஹன்சு தப்பிக்கவே முடியாத அளவுக்கு கச்சிதமா லாக் பண்ணிட்டாங்க. நம்ம கிரவுண்ட் ஹாக் அவனோட ஆளுங்க கிட்ட ரொம்பவே கொடூரமா ஆர்டர் போடுறான். அந்த ஆளை எப்படியாவது பிடிங்க, ஆனா பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது, மத்தபடி அந்த ஆளை பத்தி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்றான். சண்டை பயங்கரமா ஆரம்பிக்குது கைஸ். ஹன்சு ஒரு கையில மிஞ்சிய பிடிச்சுக்கிட்டே அந்த ஏஜென்ட்ஸ் கூட மரண மாசா மல்லு கட்டுறாரு. இதை பார்த்த ஒரு ஏஜென்ட் கிரவுண்ட் ஹாக் கிட்ட, சார் அவன் அந்த பொண்ணை காப்பாத்திக்கிட்டே சண்டை போடுறான், அதனால அந்த பொண்ணுக்கு அடிபடாம நாங்க பிடிக்க முடியும்னு என்னால ப்ராமிஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு கிரவுண்ட் ஹாக் எவ்வளவு வில்லனுத்தனமா பதில் சொல்றான் பாருங்க. பரவாயில்ல, அவங்கள பிடிக்கிறதுக்காக அந்த பொண்ணோட விரல் கட்டானாலும் சரி, ஏன் ஒரு கண்ணே போனாலும் சரி, எனக்கு கவலையே இல்லை, டார்கெட்டை தூக்குங்க அப்படின்னு கத்துறான். என்ன ஒரு கொடூரம் பாத்தீங்களா கைஸ். அடுத்த செகண்ட் 4-5 கத்திகள் மின்னல் வேகத்துல ஹன்சுவை நோக்கி வருது. அதே நேரத்துல இன்னும் சில கத்திகள் நேரா மிஞ்சியோட கண்ணை குறி வச்சு வருது. அந்த நிமிஷத்துல மிஞ்சிக்கு எல்லாமே ஸ்லோ மோஷன்ல தெரியுது கைஸ். இங்க ஒரு வாய்ஸ் ஓவர் வருது மக்கரே. மனுஷ சாக போற நேரத்துல காலம் ரொம்ப மெதுவா நகருமாம். அப்போ சாதாரண நேரத்துல நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் கூட ரொம்ப தெளிவா தெரியுமா. அதே மாதிரிதான் மிஞ்சிக்கும் ஆகுது. அந்த கத்தி அவ கண்ணுல படுறதுக்கு முன்னாடி அவ கண்ணுல ஒரு மெல்லிய வயர் மின்றது தெரியுது. என்ன நடக்குதுன்னு பார்த்தா அந்த மெல்லிய வயர் நேரா அங்க நின்னுட்டு இருந்த டெபுட்டி மினிஸ்டரோட கழுத்தை சுத்திக்குது கைஸ். மினிஸ்டர் பயத்துல அப்படியே அலறான். நிறுத்துங்க நிறுத்துங்க, ஒரு செகண்ட் எல்லாரும் நிறுத்துங்க அப்படின்னு கத்துறான். ஹன்சுவையும் மிஞ்சியும் குத்த வந்த கத்திகள் எல்லாமே அப்படியே காத்துல நிக்குது. யார் நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு மினிஸ்டர் நடுக்கத்தோட கேக்குறான். கிரவுண்ட் ஹாக் அதிர்ச்சியாகி பின்னாடி திரும்பி பார்க்கறாங்க கைஸ். அங்க மேல ஒரு உயரமான இடத்துல நம்ம மேனேஜர் கிம் கெத்தா உட்கார்ந்து அந்த ஒயர்களை தன்னோட விரலால கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. யாராவது ஒரு அடி எடுத்து வச்சிங்க, இவன் செத்தான் அப்படின்னு சிங்க மாதிரி கர்ஜிக்கிறாரு. மிஞ்சி கண்ல கண்ணீரோட டாடி அப்படின்னு கூப்பிடுறா. மேனேஜர் கிம் அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, மிஞ்சி எல்லாம் சரியாயிடும், டாடி வந்துட்டேன், இப்போ நாம வீட்டுக்கு போற நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்றாரு. அவரோட முகத்துல பொண்ணுக்காக ஒரு பக்கம் பாசமும் இன்னொரு பக்கம் கிரவுண்ட் ஹாக் மேல பயங்கரமான கோவமும் தெரியுது. இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். அடுத்த எபிசோட்ல மேனேஜர் கிம் இவங்க எல்லாரையும் எப்படி வச்சு செய்ய போறாருன்னு பார்க்க நாம வெயிட்டிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. அப்போதான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களை தேடி வரும். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.